கஷ்டப்பட்டு டாக்டர் படிச்சு என்ன பிரயோஜனம்? நம்மள ஒரு ஹாஸ்பிட்டல் கூட வேலைக்கே சேர்த்து மாட்டேறாங்க. என்ன பண்றது? ஒரு ஐடியா, பேசாம நாமளே ஒரு கிளினிக் ஆரம்பிச்சுட்டா சூப்பர். படிச்சு முடிச்சுட்டாலே எப்ப பார்த்தாலும் வீட்டுல வேலைக்கு போகணும் ஒரே டார்ச்சர். படிச்சு வேலைக்கு போறதுலாம் அந்த காலம். இப்பெல்லாம் யாரையாவது ஏமாத்தி போயிருக்கா இந்த காலம். யாரும் ஏமாத்துறதுக்கு எவனும் இல்லையே. சரி, நம்ம போய் பார்ப்போம். சொல்லுங்க டாக்டர். வெளியில ஒரு போர்டு எழுதி போட்டா நல்லா இருக்குல்ல? என்ன போர்டு டாக்டர்? உடல் நோய் குணமானால் மட்டும் 500 ரூபாய் தந்தால் போதும், அதே குணமாக விட்டால் 2000 ரூபாயாக திருப்பி தரப்படும். சரிங்க டாக்டர். நான் காலையில இருந்து ஒரு பையன் கூட சிக்க மாட்டேங்கிறானே, அதுன்னு அது ஒரு போர்டு. உடல் நோய் குணமானால் மட்டும் 500 ரூபாய் தந்தால் போதும், அது குணமாக விட்டால் அது 2000 ரூபாயாக திருப்பி தரப்படும். இளிச்சவாயை மாட்டிட்டான். டாக்டர் டாக்டர். அப்பா, இப்பதான் ஒரு பேஷன் வந்துருக்காங்க. உட்காருப்பா உட்காரு. உனக்கு என்னப்பா பிரச்சனை? டாக்டர், எனக்கு நாக்குல சுவையே தெரிய மாட்டேங்குது டாக்டர். நாக்குல சுவையா இல்லையா? ஆமாங்க டாக்டர். எனக்கு அந்த மருந்து தான் சரி வரும். டாக்டர். சொல்லுங்க டாக்டர். அந்த 10ஆம் நம்பர் மருந்து எடுத்து வந்து பேஷண்ட் நாக்குல 2 சொட்டு கொடுப்பா. சரிங்க டாக்டர். டாக்டர் சொன்ன 10ஆம் நம்பர் மருந்து இதா இருக்குமோ? இதான் எடுத்து போய் ஊற்றுவோம். நம்மளுக்கு என்ன எப்படி நாக்கு நீட்ட? டாக்டர், மருந்து ஊற்ற சொன்னா என் வாயில பெட்ரோல் ஊத்துறீங்க. நாக்குல சுவையே இல்லை. நீங்க உங்களுக்கு நாக்குல சுவை வந்துருச்சு, எடுங்க 500 ரூபாயா? அச்சோ, இந்த வாட்டி ஏமாந்துட்டுமே. இந்தாங்க டாக்டர், 500 ரூபாய். நம்ம அந்த டாக்டர் ஏமாத்தலான்னு பார்த்தா அந்த டாக்டர் நம்மள ஏமாத்திட்டான். விடக்கூடாது. திரும்பி போனா நம்ம அந்த டாக்டர் கண்டுபிடிச்சோம். இன்னும் 2 நாள் கழிச்சு போவோம். 2 நாட்களுக்கு பிறகு. டாக்டர் டாக்டர். யாருப்பா? வாப்பா தம்பி உட்காரு. உனக்கு என்னப்பா பிரச்சனை? நீ என்ன அவ்வளவு பெரிய ஆளா? நான் உன்னை ஏமாத்தலான்னு நினைச்சா நீ என்ன ஏமாத்துறியா? இரு, உன்னை எப்படி ஏமாத்துறேன்னு பாரு. டாக்டர், எனக்கு சுத்தமா ஞாபக சக்தியே இல்லைங்க டாக்டர். ஞாபக சக்தியா இல்லையா? ஆமாங்க டாக்டர். டாக்டர். சொல்லுங்க டாக்டர். அந்த 10ஆம் நம்பர் மருந்து எடுத்து வந்து பேஷண்ட் வாயில 2 சொட்டு கொடுப்பா. சரிங்க டாக்டர். டாக்டர், ஒரு நிமிஷம். அன்னைக்கு நான் நாக்குல சுவையில்ன்றப்பையும் 10ஆம் நம்பர் மருந்து தான் எடுத்து வந்து என் வாயில ஊத்த சொன்னீங்க. இப்போ நான் ஞாபக சக்தி இல்லைன்றேன், இதுக்கும் 10ஆம் நம்பர் மருந்து எடுத்து வந்து என் வாயில ஊத்த சொல்றீங்க. ஞாபக சக்தி வரலன்னு சொன்னீங்க. உங்களுக்கு சூப்பரா ஞாபக சக்தி வந்துருச்சு, எடுங்க 500 ரூபாயா? அச்சோ, ஐயோ, என்னங்க 500 ரூபாய் டாக்டர்? விட மாட்டேன். இந்த டாக்டர் நான் விடவே மாட்டேன். திரும்பி ஏமாத்துவேன். இப்பயும் போனா திரும்பி கண்டுபிடிச்சுவோம். இன்னும் 2 நாள் கழிச்சு போவோம். 2 நாட்களுக்கு பிறகு. டாக்டர் டாக்டர். எங்கே கேட்ட குரல் மாதிரி இருக்கே. வாப்பா தம்பி உட்காரு. உனக்கு என்னப்பா பிரச்சனை? டாக்டர், எனக்கு சுத்தமா கண்ணே தெரியலைங்க டாக்டர். எதையுமே பார்க்க முடியல. கண் பார்வையே தெரியலையா? ஆமாங்க டாக்டர். சாரி பா, என்கிட்ட அந்த மருந்து இல்ல. உங்ககிட்ட நான் தோத்துந்தோப்பா. இந்தாப்பா 2000 ரூபாய். டாக்டர், 2000 சொல்லிட்டு 500 ரூபாய் நோட்டு தரீங்க. உங்களுக்கு கண் பார்வையே தரேன்னு சொன்னீங்க. உங்களுக்கு சூப்பரா கண் பார்வை தெரியுது, எடுங்க 500 ரூபாயா? அச்சோ, இந்த வாட்டி ஏமாந்துட்டுமே. இந்தாங்க டாக்டர் 500 ரூபாய். இந்த நான் கொடுத்த 500 ரூபாய், ஃபீஸ் 500 ரூபாய் கொடுங்க. ஐயோ, இந்தாங்க டாக்டர் 500 ரூபாய். இந்த டாக்டர்கிட்ட வந்து நான் வசமா மாட்டிக்கிட்டேன். இனிமேட்டு இருந்த 1500 ரூபாயும் போயிடுச்சு. இனிமேட்டு யாரையும் ஏமாத்தி போயிட கூடாது. நேர்மையா உழைச்சி சம்பாதிக்கணும். நீங்களும் இனிமேல் யாரையும் ஏமாத்தி சம்பாதிக்காதீங்க. உழைச்சி சம்பாதிங்க.